அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 59. ஒற்றாடல். அதாவது, ஒரு அரசாங்கம் ஒற்றனை வைத்து பலவிதமான காரியங்களை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்போதைய டிசிஷனையும் எடுக்குது. அது சம்பந்தமான குறள்களை தான் நாம இந்த அதிகாரத்துல பார்க்க போறோம். குறள் 1. ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். விளக்கம்: நேர்மையும் திறனும் கொண்ட ஒரு ஒற்றன நீதி உரைக்கும் அறநூலும் ஒரு அரசின் கண்களாக கருதப்படும். ஒரு நேர்மையான ஒற்றனும் நீதி குறையாத அறநூலும் தான் ஒரு அரசுக்கு கண்களாக கருதப்படும் அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 2. எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். விளக்கம்: நண்பன், பகைவன், நடுநிலையாளன் ஆகிய எல்லாரிடத்திலும் நிகழும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா காலங்களிலும் ஒரு ஒற்றனை கொண்டு விரைவாக அறிந்து கொள்ளும் அரசு இது அந்த அரசுக்கான கடமையும் ஆகும். குறள் 3. ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றம் கொலக்கிடந்தது இல். விளக்கம்: எல்லா இடத்துலையும் நிகழ்வது என்ன அப்படிங்கிறத ஒரு ஒற்றனை கொண்டு அறிந்து அது மூலமா நட்பை தக்க வைத்துக் கொள்ளாத ஆட்சி நிலைத்து வெற்றி பெற வேறொரு வழியே இல்லை. பக்கத்து நாட்டில் இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கின்னு ஒரு ஒற்றனை வச்சு பக்கத்து நாட்டில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட நட்பு கொள்ள வேண்டும். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு பக்கத்துல வந்தா உதவி செய்வான். அப்படி இல்லைனாக்கா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 4. வினை செய்வார் தஞ்சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. விளக்கம்: அரசு பணியாளர்கள், ஆளுங்கட்சி, அதன் எதிர்கட்சி, இதெல்லாம் இல்லாம அயலவர் என்று எல்லாருடைய சொல் செயல் கொண்டு அவர்தம் மனக்கருத்தை அறிபவரே ஒற்றர். அதாவது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் ஒரு ஒற்றனுடைய தலையாய கடமை, திறமை. குறள் 5. கடா உருவோடு கண்ணஞ்சாது யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று. விளக்கம்: அடுத்தவங்க சந்தேகப்படாத அளவுக்கு ஒரு வேஷத்தை தான் அந்த ஒற்றை போட்டிருக்கணும். சந்தேகப்பட்டு சினந்தால் அஞ்சாது நின்று, அதாவது ஒரு வேலை அவன் மேல அதை தாண்டி சந்தேகம் வந்தாலும் அதை கண்டு அவன் பயப்படக்கூடாது. ஏன்னா பயந்தானா ஈஸியா மாட்டிப்பான். அதுவும் இருக்கு. சமாதான பேத தண்டம் என எந்த உபாயம் செய்தாலும் ரகசியத்தை சொல்லாத வல்லமை பெற்றவனே ஒற்றன். அதாவது அடுத்தவங்க சந்தேகப்படாத வேஷத்துல இருக்கணும். அப்படியே சந்தேகப்பட்டாலும் பயம் கொள்ளக்கூடாது. அவங்க என்னதான் நமக்கு உபசரிப்பு செஞ்சாலும் நம்மளுடைய வேலையை கரெக்டா செய்யணும். நம்ம கிட்ட இருக்கிற ரகசியத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லிடக்கூடாது. இந்த திறமெல்லாம் இருந்தா மட்டும்தான் அவன் ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒற்றனா கருதப்படுவான். குறள் 6. துறந்தார் படிவத்தராகி இறந்தார் ஆய்ந்து என் செய்யினும் சோர்விலது ஒற்று. விளக்கம்: சொல்ல முடியாத இடங்களுக்கும் கூட துறவியர் வேடத்தில் சென்று அறிய வேண்டுவற்றை அறிந்து அங்கே பிடிபட்டால் பிடித்தவர் எத்தகைய துன்பம் செய்தாலும் ரகசியத்தை வெளியில சொல்லாதவனே ஒரு ஆகச்சிறந்த ஒற்றன். அவங்க என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் வெளியில சொல்லிடவே கூடாது. அப்படி இருந்தாதான் அவன் ஒரு நல்ல ஒற்றன் ஆவான். குறள் 7. மறைந்தவை கேட்கவற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லாதே ஒற்று. விளக்கம்: ரகசியமா யாருக்குமே தெரியாம ஒரு செயல் நடந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த ரகசியமா ஒரு வேலை செஞ்சா தெரியுமா அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு திறமை அந்த ஒற்றங்கிட்ட இருக்க வேண்டும். அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுலயும் எந்த சந்தேகமும் இல்லாத அளவுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் அந்த ஒற்றனுடைய கடமை ஆகும்.
குறள் 8. ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக் கொளல். விளக்கம்: ஒரு உளவாளி தன்னுடைய திறமையால அறிந்து சொல்லும் செய்தியை கூட இன்னொரு உளவாளி வாயிலாவும் அறிஞ்சு வர செஞ்சு இந்த ரெண்டு செய்தியையும் கம்பேர் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கே அந்த அரசாங்கம் வரணும் அப்படிங்கறதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 9. ஒற்றொற்றுணராமை ஆள்க உடன்மூவர் சொல்தொக்க தேரப்படும். விளக்கம்: ஒரு ஒரு ஒற்றனை வேலைக்கு வைக்கும்போது அதே இடத்துல இன்னும் ஒரு ஒற்றனை வேலைக்கு வச்சிருந்தாக்கா இப்படி இன்னொரு ஒற்றனை வேலை செய்யறான் அப்படிங்கிறத அவனுக்கு தெரியாத அளவுக்கு ரகசியமா இன்னொரு ஒற்றனுக்கு தெரியாத அளவுக்கு ரகசியமா அதை செய்ய வேணும். ஒரு காரியத்துக்கு மூவர் சொல்லும் போது கூட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுன்னு வந்து 3 ஒற்றர்கள் ஒரே மாதிரி சொன்னா கூட அதையுமே ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் ஏத்துக்கணும் அப்படிங்கறதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 10. சிறப்பரிய ஒற்றின்கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தானாகும் மறை. விளக்கம்: மறைவாக நிகழ்வனவற்றை அறிந்து சொல்லும் ஒற்றருக்கு பரிசு தருக. அதே கூட மறைவாதான் தரணும். ஊரறிய தருவது மறைவையும் ஒற்றரையும் தானே வெளிப்படுத்தியது போல ஆகும். அதாவது ஒரு ஒற்றன் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சுன்னு வந்து சொல்றானாக்கா அவனுக்கு கொடுக்குற பரிசை கூட யாருக்கும் தெரியாம ரகசியமா தான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு வேளை நீங்க எல்லாருக்கும் தெரியணும் நம்ம கிட்ட எவ்வளவு சிறப்பான ஒற்றன் இருக்கான் அப்படின்னு தெரியணும்னு நினைச்சினாக்கா நீ அந்த ஒற்றனையும் வெளியில காட்டி கொடுத்துருவ, அவன் கொடுத்த தகவலும் வெளியில போயிடும். அப்படிங்கறதான் இந்த குறளுக்கான விளக்கம். திருக்குறள் அதிகாரம் 59 இருக்கிற எல்லா குறளையும் நாம பார்த்துட்டோம். தொடர்ந்து அனைத்து அதிகாரமும் ஒன்றன் பின் ஒன்றாக பதிவிடப்படும். என்றும் அன்புடன் உங்கள் எம் கே. நன்றி, வணக்கம்.